வெறும் தோல்வி பெயர்ந்தால அரசு ஊழியர்கள் பிரச்சனையை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்திருக்காரு. ஏதாவது தினந்தனா அவருக்கு செய்தி வேணும்னால ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு. அரசு ஊழியர்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மற்றொரு அங்கம். கடுமையான நிதி நெருக்கடி பல்வேறு சூழல் இருந்தபோதும் அவர்களின் வாழ்வாதாரத்தை பேணி காக்கின்ற முதல்வராக, அவர்களுக்காக பல்வேறு அரசின் சார்பில் திட்டங்களை வகுக்கின்ற முதல்வராக, அவர்கள் நலத்தை அக்கறை கொண்டவர். எங்களில் ஒருவராகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளையாகத்தான் அரசு ஊழியர்கள் இருக்கின்றார் என்ற ஒரு பெரிய வயிற்றெரிச்சல் காரணமாக ஏதாவது ஒரு வகையில் குழப்பத்தை ஏற்படுத்தி தேர்தல் நெருங்குகின்ற சமயத்தில் அதனால் ஏதாவது லாபம் கிடைக்குமா என்று பார்ப்பார்கள். இலவகாத்த கிளியாகத்தான் அவர் இருப்பார். பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒத்த கருத்துடன் யார் வந்தாலும் கூட்டணி நிலைப்பாடுல மாற்றம் அவருடைய தன்மானம், அவருடைய அரசியல் சூழ்நிலை பற்றி நீங்கள் நன்றாக அறிவீர்கள். யாரால் முதலமைச்சர் ஆனாரோ அவரையே எதிர்த்து பேசக்கூடியவர், அவரால் நான் ஆகவில்லை என்று எடுத்து கூறுபவர், நிலையில்லாத ஒரு மனிதர். அவருக்காக நேரத்தை செலவிட விரும்பவில்லை. தமிழிசை அவர்கள் நேற்று சொல்லியிருக்காங்க 2026 சட்டமன்ற தேர்தல் எதிராக ஒரு பலமான கூட்டணி அமைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும், இல்லைன்னா மீண்டும் உதயசூரியனை அவர் பேட்டியிலே சொல்லுவதை பார்த்தால் அவர் பலமில்லாதவராக இருப்பதை அவரே ஒத்துக்கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் பலமாக அரசியல் களத்தில் இருக்கின்றது. 2026 200 என்பது நிச்சயம், 234 தொகுதிகள் என்பது லட்சியம். ஒரு சில சாலைகளை அகலப்படுத்துவதற்குண்டான திட்டங்களை வகுத்திருக்கின்றோம். அது சென்னை பெருநகர மாநகராட்சி, அதேபோல் பொதுப்பணித்துறை, அதேபோல் நெடுஞ்சாலைத்துறை, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் என்று பல்வேறு சாலைகளை விரிவாக்குகின்ற திட்டங்களை கையிலே எடுத்திருக்கின்றோம். அது குறித்த ஆய்வு கூட வருகின்ற 15ஆம் தேதி மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவருடைய தலைமையில் தொடர்ந்து நெருக்கடியான இந்த பகுதிகளில் சாலை அகலப்படுத்துவதற்கும், சாலையிலே இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றி மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கும், பாதசாரிகளுக்கு உண்டான வழிவகைகளையும் காணுகின்ற ஒரு அரசாக இருக்கின்றது. இந்த நெருக்கடியை கருத்தில் கொண்டுதான் நம்முடைய பிராட்வே பேருந்து நிலையம் 74 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பேருந்து நிலையம், அதில் 822 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு பெருந்திட்டத்தை தயாரித்து மல்டி லெவல் கார் பார்க்கிங் உட்பட, வணிக வளாகங்கள் உட்பட, பழைய கட்டுமானமான குரலகம் உட்பட அனைத்தையும் 9 மாடிகள் கொண்ட ஒரு கட்டிடமாகவும், அதேபோல் கிரவுண்ட் +2 ஒரு பேருந்து நிலையத்திற்கும், மீதம் இருக்கின்ற 6 தளங்கள் வணிக வளாகத்திற்கும் பயன்படுத்த இருக்கின்றது. இதுபோன்ற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்திலே அதிமுக்கியத்துவம் தந்திருக்கின்றார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பாதுகாக்கப்பட்ட குடிநீர், கழிவுநீர் சீராக செல்வதற்குண்டான பாதைகள் போன்றவையும் இந்த திட்டத்தில் முக்கியத்துவம் பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.